போறோம். ஈஸ்வரன் இருக்கிறார், ஈஸ்வரி இருக்கிறாங்க, எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது போறோம். ஆனா முதலில் என்ன செய்யணும்? விநாயகரை வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? நம்மை சுத்திகரிக்கும் இடமாக அந்த இடம் இருக்கிறது. நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ளணும். அது சுத்தப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் ஆலயத்துக்குள்ள போகும். இதுக்காகத்தான் எல்லா ஆலயங்களும் எவ்வளவு பெரிய ஆலயங்களாக இருந்தாலும் சரி, சில ஆலயங்களிலே அந்த அந்த முகப்பு கோபுரத்தினுடைய ஃபர்ஸ்ட்ல என்ட்ரன்ஸ்லயே விநாயகரை வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆலயத்துக்குள்ள போற முதல் அடியிலேயே நீ சுத்தமானவனாக உள்ள போக வேண்டும், நீ சுத்தமானவளாக உள்ள போக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விநாயகரை வணங்கும் ஒரு தத்துவத்தை அங்கே வச்சிருக்கிறாங்க. அவர் சுத்தம் பண்ணக்கூடிய அருளாற்றலும் தகுதியும் அவருக்கு இருக்கிறது. அவர் நம்மளை சுத்தம் பண்ணுவார். அவரிடத்துல சொல்லணும் போய், அப்பா எனக்கு எப்படியா இந்த வீட்டை கட்டி கொடுத்துரு, அந்த கடனை தீர்த்து கொடுத்துரு, இதில் சொல்லிட்டுலாம் போவாதீங்க, போக அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு.